ஐயனார் துணை டுடே எபிசோட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சோழன் ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு வண்டியில் போவார். அதை பார்ட்டி அவங்கள கூட்டிகிட்டு வண்டியில் போவார். அதில் பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் போல இருக்குது. அவங்க லவ் பண்ணுறாங்க போலது. அவங்க கோயிலில் போய் யாருக்கும் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த முடிவோடு அந்த காரில் ஏறி வராங்க. இது சோழனுக்கு தெரிஞ்சு போயிட்டு அவர் விசாரிப்பார். அவர் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொல்லுவார். இந்த மாதிரி நாங்களும் நிலாவும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க துரத்துனாங்க, நாங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு போலீஸ்காரங்களே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அப்படி இப்படின்னு அவர் ஒரு கதை சொல்லின்னு வருவார். சோழன் வாய் தான் சும்மாவே சொல்லி அவரே தலையில் மண்ணை வாரி போட்டுக்குவார். அந்த மாதிரி கதை தாங்க இது. தேவையில்லாத கதை. இந்த கதையில் இது வருது. என்ன பண்ணுறது, நம்ம பார்க்க தொடங்கிட்டோம், பார்த்து தானே ஆகணும். கோயிலுக்கு வந்துடுறாங்க. கோயிலுக்கு வந்தோன்னே 2 பேரும் மாலையை மாற்றிக்கிறாங்க. மாலையை மாற்றிட்டு தாலி கட்டுற நேரத்துக்கு பொண்ணை தேடிக்கின்னு பொண்ணு வீட்டிலேருந்து ஆள் வந்துடுவாங்க. இதை பார்த்துருவாங்க. அந்த கல்யாண பையனோட ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு இது மாதிரி அவங்க வீட்டிலேருந்து ஆள் வராங்கடா அப்படின்னோடனே உடனே அந்த பையன் கையில் இருந்த தாலி, அப்புறமா தாலி கட்ட போகும்போது தான் வந்துடுறாங்க. உடனே தாலி கீழே போட்டுருவான். மாலையை தூக்கி சோழன் கையில் கொடுத்துட்டு அந்த கோயில் செவுரி எகிரி வச்சு ஓடிடுவாங்க. இங்கே பெண்ணு வீட்டிலேருந்து வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த போலீஸ்காரங்கெல்லாம் சோழனை பிடிச்சி கேட்பாங்க. அதுக்குள்ளேயே சோழனை நாளைக்குன்னா விட்றாயப்பா எஸ்கேப், நம்மளை மாட்டி விட்றாங்க போலதுன்னு அவர் இருந்து பதில் சொல்லியிருக்கலாம். தப்பிச்சிடுவார். தப்பிச்சு ஓடி வருவாங்க. பின்னாடியே அந்த பொண்ணு ஓடி வரும். ஓடி வந்தோன்னா, சார் என்னை எப்படியாவது அண்ணா என்னை எப்படியாவது காப்பாற்றிருங்கண்ணா, நீங்கள் காரில் எடுத்து போய் எங்கன்னா தூரம் விட்டுருங்க, நான் உனக்கு ஃபோன் பண்ணி நான் அவனை கூப்பிட்டு அதுக்கப்புறம் நான் அவன் கூட போயிடுறேன். ஏம்மா அவன் வீட்டை ஆளை பார்த்துட்டோன்னே அவன் தப்பிச்சா போதுன்னு உன்னை அப்படியே அம்போன்னு விட்டு போனால் திருப்பியுமாம்மா அவன் கூட போய் சேர போகிறேன். பேசாத அவங்க கூட போம்மா, அவங்க அம்மா அப்பாட்ட கொண்டு விட்டுருவாங்க, உங்கள் அம்மா அப்பா சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணின்னு சந்தோஷமாக இருமா அப்படின்னு சொல்லுவார் சோழன். அது கேட்காது அந்த பொண்ணு. இல்லைண்ணா எங்கள் வீட்டை போட்டால் என்னை சாவடிச்சிருவாங்க, அதனால இவனுக்கே நான் ஃபோன் பண்ணி வர வச்சு அவன் கூட போயிடுறேன், என்னை ப்ளீஸ்னா எங்களை தூரமாக கொஞ்சம் போய் எங்கன்னா இறக்கி விட்ருங்க அப்படின்வாங்க. அதுக்குள்ளே போலீஸ்காரங்க கண்ட்ரோல் ரூம் ஃபோன் பண்ணி இவங்களுடைய காரினுடைய நம்பர்லாம் கொடுத்து ட்ரேஸ் பண்ணி பிடிச்சி எடுத்துன்னு போயிடுறாங்க. எடுத்துன்னு போயிட்டு நேராக பொண்ணு வீட்டுக்கு தான் எடுத்துன்னு போகிறாங்க. பொண்ணு வீட்டில் எடுத்துன்னு போயிட்டு கேட்பாங்க. சோழனை அந்த போலீஸ்கார் அடிப்பார். அடித்து இவனுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தகவல் சொன்னீங்களா, இவன் யார், என்ன அட்ரஸ் எல்லாம் சொன்னால் எல்லா அட்ரஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஃபோன் பண்ணியிருக்கேன், எல்லோரும் வருவாங்க அப்படின்னோடனே சோழனுக்கு பதட்டமாயிடும். ஏன் சார் வீட்டுக்கெல்லாம் சொல்கிறீங்க, நீ பண்ண இதுக்கு வீட்டுக்கு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு 2 சாத்துவாங்க, அடிப்பாங்க. பாவம் எதுவுமே தெரியாத சோழன் இதே வேலை தாங்க அவருக்கு, அடி வாங்குறாரு. உடனே அந்த பொண்ணோட அம்மா அந்த பொண்ணை இழுத்துட்டு ஏண்டி நீ இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அவசரமாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறோம், அதை தெரிஞ்சுக்கின்னு நீ ஓடிட்டியா அப்படின்ட்டு அவங்க அம்மா சரியாக அடிப்பாங்க. எங்க அடிக்காதீங்க அப்படின்றாங்க. இங்கே சோழனும் உதவாங்குறாங்க, அந்த பொண்ணும் உதவாங்குது. அந்த பொண்ணாவது வாயை திறந்து இவர் இல்லை அப்படின்னு சொல்லலாம், அதுவும் சொல்ல மாட்டேங்குது. ஏன்னா டைரக்டர் சொல்லியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இங்கே சோழனும் பேட்ராரை கண்டு எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு. ஒன்றுமே தப்பு செய்யாமல் இங்கே சோழன் அடி வாங்குறாருங்க. அந்த பக்கம் அந்த பொண்ணு அடி வாங்குது. ஆனால் இவர் இல்லைங்க, இவர் எங்களுக்காக டிரைவரு அப்படின்னு சொல்லலாம், அதுவும் சொல்லலை. இது நிலாவுக்கு தெரிஞ்ச நிலா வீட்டிலேருந்து அவங்கெல்லாம் அதுக்கப்புறமா உண்மையை சொன்னோன்னே தான் இவங்க நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா உண்மையான தப்பு பண்ணவங்க யார், அந்த பொண்ணை லவ் பண்ணவங்க யாருன்னு அதுக்கப்புறமா தேடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. பாய்.